பாண்டிச்சேரியில் டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது எங்கன்னா காந்தி மண்டபமுக்கு எதிர்க்க தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பீச் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பீச் எங்கே இருக்குது அப்படின்றதையும். ப்ளஸ் நாங்கள் இங்கே வந்ததுக்கான ரீசன் என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பீச் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பில்டிங் தாங்க புதுச்சேரி சீஃப் செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக பீச்சை பார்த்த மாதிரியே தாங்க அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்க நிறைய பில்டிங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காலையிலேயே நிறைய பேர் வந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே வந்ததுக்கான ரீசன் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக தான். ஸோ நாங்கள் சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே நிறைய பேர் அதுக்காக தான் வந்திருக்காங்க. எவ்வளோ மக்கள் இருக்காங்க தெரியுமா இங்கே காலங்காத்தால ராக் பீச்சில். அப்புறமா பார்த்தா சன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி, ஓகே, நம்ம சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட்ஸுக்கு நடுவில் சன் சூப்பராக இருந்ததுங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பில்டிங்ஸும் நிறைய மாறி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த லைட் ஹவுஸ் முன்ன வேற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பெயிண்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த லைட் ஹவுஸை. மக்களே, நம்ம ஃபேமஸ் பாண்டிச்சேரி ராக் பீச்சில் தாங்க இருக்கோம். இது எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபம் சொல்லுவாங்க. காந்தி மண்டபத்துக்கு பேக் சைடில் தான் இருக்கும். இங்கே எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஆவலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காலையில் அழகாக சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த மார்னிங்கே. சன்னு வந்து எட்டி பார்த்துட்டாருங்க. அவரும் வந்து காட்சி அளிச்சுட்டாரு. சூப்பரா இருந்ததுங்க சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. இங்க அவ்வளோ அழகா மேகத்துக்கு உள்ள இருந்து அப்படியே சைட்ல வெளியே வந்ததுங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சன்ரைஸ்க்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆவலா. நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே வந்தோம்னா KBS 1974 காஃபி ஹவுஸ் தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காஃபி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் இருக்குது, அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் உங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே காலையில் க்ரௌடு நிறையவே இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. A few moments later. மக்களே, நம்ம ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மணக்குளம் விநாயகர் கோவில் இன் பாண்டிச்சேரி தான். உள்ள ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துருந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் இது. மணக்குளம் விநாயகர் கோவில் வாசல்லே பூஜைக்கு தேவையான பூக்கள், அதுக்கப்புறம் மாலைகள் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான பூஜை அறைக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி யூனிக் திங்ஸ் இங்கே இருந்து மறக்காம செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. टाइगर का அப்படி நாங்கள் தலைவர் பிஜிஎம்லாம் போட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்து ஆசிரமம்.
அப்படி கெத்தா சரி ஓகே ஆசிரமம் உள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டலான்னு பார்த்தா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மதர் கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் கிளம்பி போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு ஹோட்டல் தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக டேபிள் கிடைச்சி உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா பூரி செட் ஆர்டர் பண்ணிட்டேன். இங்கே நிறைய இருக்குங்க வெரைட்டிஸ் ஆஃப் மெனூஸ். கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பர்சனலாக இந்த கடையில் வந்து சாப்பிட்டது வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை. மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பி சைட் சீயிங் போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் இந்த மாதிரி க்ரீன் மேட் தான் மேலே போட்டு வச்சுருந்தாங்க அழகாக. இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் எல்லா சிக்னல்லையுமே போட்டிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிற வண்டிங்க எதுவுமே வெயிலில் இருக்கக்கூடாது. முக்கியமாக டூ வீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் நிற்கக்கூடாதுன்றதுக்காகவே சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து க்ரீன் மேட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. காய்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாக இது வந்து இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற விதம் பார்த்தீங்கன்னா பான்லே அப்படின்ற அந்த பிராண்டு. இது வந்து நமக்கு ஆவின் மாதிரி இங்கே வந்து அவங்களுக்கு வந்து பான்லேன்றது தான் அவங்களோட பிராண்டோட நேமு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிக்கிற வந்து ஒரு கம்பெனி. இங்கே நம்ம மாதிரியே ஆவின் பால் மாதிரியே பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே அந்த டிசைன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நேம் மட்டும்தான் வேறு. எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ப்ளஸ் அங்கே சாப்பிட்ட குல்ஃபியுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம ஊர் குல்ஃபியை விட கம்பேர் பண்ணும்போது சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்து நாங்கள் வந்து சைட் சீயிங் வந்து பார்த்திங்கன்னா செம்மன் ரோடு. என்னடா செம்மன் ரோடுன்னு சொல்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? என்னென்னா இந்த இடத்துல வந்து ஒரு மூவி ஃபேமஸான மூவி ஷூட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது நம்ம விஜய் சேதுபதி நடித்த எஸ் மக்களே, எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது செம ஷாக். இந்த இடத்துலயே அந்த சீன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்திபன் கார் வேகமாக வரும்போது இந்த முட்டையெல்லாம் வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. டோட்டல் படத்தோட முக்கியமான கேரக்டர் எல்லாமே அந்த சீனில் குறிப்பாக இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு வந்து போய் பார்க்கணுன்னு செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயுமே அந்த வீடியோ இருக்கும், அந்த குறிப்பிட்ட அந்த சீனு. ஸோ நாம் வந்து இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம Day 3 வீடியோவில் பார்க்கலாம்.